வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் நிஃப்டி ஒரு புதிய உச்சத்தை தொட்டது என்று சொல்லலாம். க்ளோசிங்கில் 120.60 புள்ளிகள் அதிகரித்து 23,841.90 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 1056, டிக்ளைன்ஸ் 1237. ஸோ இன்றைய தினம் மிட் கேப் பார்த்தோன்னா 0.16% லோவர் அண்ட் ஸ்மால் கேப் 0.29%, ஒரு மார்ஜினல் இம்பேக்ட். But volatility index declined by 1.87%. So it is trading around 14. So slight decrease in market volatility in சொல்லலாம். But overall advanced decline ratio வைத்து broader market பார்க்கும் பொழுது indicating a negative sentiment in the market னு சொல்லலாம். மெயினாக இன்றைய தினம் இந்த மார்க்கெட்டில் ஸ்பைக் வந்ததுக்கு முக்கிய காரணம், இன்றைய தினம் ஓம் பிர்லா elected as 18th லோக்சபா ஸ்பீக்கர் through voice vote. ஸோ இது ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரிய விக்ட்ரி அப்படின்ட்டு தான் அதன் பிறகு மார்க்கெட்லாம் ஒரு பெட்டர் மூமெண்ட் இன்னைக்கு காலையில் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, எனர்ஜி அண்ட் பேங்க் எகெயின் டுடே இட் இஸ் அ டாப் கெய்னர்ஸ். மெட்டல், ரியாலிட்டி அண்ட் ஆட்டோ டாப் லூசர்ஸ் டுடே. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பாரதி ஏர்டெல், அல்ட்ராடெக், ஐசிஐசிஐ பேங்க், கிராசிம், பிரிட்டானியா, பஜாஜ் ஃபினான்ஸ், என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க், சன் ஃபார்மா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், எம்என்டம் அண்ட் பஜாஜ் ஆட்டோ ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்னைக்கு இறங்கின பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் தங்கம் 59 ரூபாய் குறைந்து 71,408, வெள்ளி 299 ரூபாய் அதிகரித்து 87,236, குரூட் ஆயில் 41 ரூபாய் அதிகரித்து 6,812 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. சைனா, ரஷ்யா நடுவில் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய லிங்க்னால யூரோப் யூனியன்லாம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க இம்போசிங் சாங்ஷன் இதில் எகென்ஸ்ட் சைனீஸ் ஃபர்ம்ஸுக்கு. ஸோ அதனால் இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஃபார் த ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகிறதும் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்தியாவுக்கு ஒரு மறைமுகமான ஒரு ஆதரவு என்று சொல்லலாம். நமக்கு நிறையா ஆர்டர்ஸ் ப்ளஸ் நிறைய கம்பெனிகள் இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னும் பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதேமாரி ரஷ்யா பார்த்தோம்னாக்க ஒரு பிக் ட்ரீட்டி வித் ஈரானோட வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்ததுன்னா ஈரானும் ஒரு பெரிய லெவலில் சில துறைகளில் கைகோர்த்து பெரிய லெவலில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரிகிறது. இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைய தினம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க நம்மளுடைய எக்கனாமிக் ஃபைனான்ஸ் பார்க்கும் பொழுது மச் ஸ்ட்ராங்கர், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரீ கோவிடுக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் 2 நாளாக பார்த்தோம்னாக்க பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏறிக்கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சரை பார்க்கும் பொழுது பிலோ ஆவரேஜ் வால்யூம் நடந்துள்ளதுன்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டி இன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா 23,670 அப்படிங்கிற லோ கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு தொட்டுது. அதாவது அந்த எலெக்ஷன் வாய்ஸ் ஓட்டுக்கு முன்னாடி. தென் அதன் பிறகு பார்த்தோம்னா நிஃப்டி 23,889.90 கிட்டத்தட்ட 229 புள்ளிகளுக்கு மேலே நிஃப்டியில் இன்னைக்கு ஒரு வாலட்டிலிட்டியை காண முடிஞ்சது. ஹை லோக்குள்ள டிஃப்ரென்ஸு. இன்னைக்கு மெயினாக 1 man ஆர்மி இன்னைக்கு தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் இஸ் இந்த அப் மூவ் என்று சொல்லலாம். நேற்றைய தினமே சொல்லியிருக்கோம் 23,835க்கு மேலே முடிஞ்சதுனால் 23,900 to 24,200 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. 24,000 இந்த வாரம் தொடுமா என்பதை பற்றி நாளைய தினம் நம்மளுடைய சிறப்பு பதிவிலே சந்திப்போம். மேலும் நாளைய தினம் F&O க்ளோசிங் இருக்கிறதுனால விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். Happy trading and happy investments.